கணக்கெடுப்பு செய்யும் போது குடும்ப தலைவரின் பெயரை போட்டுவிட்டு குடும்பத்தில் உள்ள வேறு ஒருவரின் தொலைபேசி எண்ணை கொடுத்து ஓடிபி வாங்கும் பொழுது அடுத்த பகுதியில் குடும்பத் தலைவர் என்ற இடத்தில் யாருடைய மொபைல் நம்பர் தருகிறோமோ அவருடைய பெயர் தானாக வருகிறது. அது வந்து ஏன்னா யாரோட நம்பர் தரமோ அவரோட நம்பர்ல இந்த அவர் நம்பர் வந்துருன்னா ஒரு பேர் ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். அப்போ என்ன அந்த பேர் தான் வரும். அந்த நம்பருக்கு தான் உங்களுக்கு அந்த நபருடைய நம்பருக்கு தான் அந்த ஓடிபி வரும். அதுவே அவருடைய பேர் தானாக வருகிறதுனால அதை எடிட் செய்ய முடியவில்லை. இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, எடிட் செய்ய முடியலன்னா அதை எடிட் செஞ்சு மறுபடியும் குடும்பத்தினோட பேரை போடலான்னு எதிர்பார்க்குறாங்க. அப்போ அதை எடிட் பண்ணலாமா, அப்படி எடிட் பண்ணுறது, இதுக்கு என்னதான் செய்யலாம் அப்படின்ட்டு ஒரு கேள்வி நம்ம குழுவில் பகிரப்பட்டது. அதற்கான விடையை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா இது சாதாரணமாக நடக்கக்கூடியதால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த சிக்கலை தவிர்க்க என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, குடும்பத்துடைய சொந்த தொலைபேசியில் தான் நம்ம பதிவு செஞ்சு அதிலே தான் ஓடிபி பெறணும். அல்லது என்ன செயலியின் தரவு தற்காலிக சேமிப்பை எனக்கு அளிக்கணும். இது மாதிரி நடந்துச்சு அப்படின்னா தரவு தற்காலிக சேமிப்பு கேட்சிருக்கு பார்த்தீங்கன்னா அதை அளிக்கணும். குடும்பத்தில் எண்ணும் போது ஓடிபி பெற குடும்பத்தில் உள்ள வேறு நபரின் எண்ணை தவிர்க்கணும். குடும்பத்தோட சொந்த மொபைல் எண்ணை தான் உள்ளிடணும் இருக்கிறது இதுலேருந்து தெளிவாக தெரிகிறது. இது ஒரு முக்கியமான செய்ய வேண்டிய வழிமுறைகள் ஒன்று. இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போனோம்னா செயலி தரவு நீக்கம். மொபைல் செயலில் உள்ள கிளியர் கேட்சி அல்லது கிளியர் டேட்டா கொடுத்து விட்டு மீண்டும் உள்ளிடணும். அதாவது மீண்டும் லாகின் செய்யணும். பின் செல்லுதல் அப்படிங்கும்போது என்னன்னா, உங்களுக்கு முந்தைய பக்கத்திற்கு சென்று விவரங்களை மீண்டும் சரியாக மாற்றி பதிவு செய்ய முயற்சிக்க வேண்டும். இதெல்லாம் என்னன்னா, உங்களுக்கு ஏற்கனவே உள்ள அந்த வேறொரு நபருடைய மொபைல் எண் பார்த்தீங்களா, அதை மாற்றி எடிட் செய்து குடும்ப தலைவரின் பெயரை சேர்ப்பதற்கு எதுவாக வழிவகுக்கும். நன்றி.